வெல்கம் டு வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த சினிமா நியூஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங்குக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 25 ஜூலை 15க்கு அப்புறம் ரியாக்ஷன் சேனலுக்குலாம் பயங்கரமான ஒரு அடி வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருந்தோம். பட் இருந்தாலும் இதில் நம்மளோட எஃபெக்டும் நிறைய இருக்குங்கிறனால ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்துச்சு. சரி, நம்மளாம் அந்த அளவுக்கு நம்மளை விட்டுற மாட்டாங்க கடவுள் அப்படிங்கிறனால தைரியமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாட்டுக்கு தான் நீங்கள் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஏன் இந்த பாட்டுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணணும்னு தோணும் இல்லையா? 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம விஜய் தேவர்கொண்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அவர் படம் வந்து எனக்கு ஓகே, எனக்கு ஒரு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவருடைய ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக அந்த பாட்டை பார்க்கணும்னு தோணுச்சு. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் இங்கே தமிழ்நாட்டில் அவர் எங்கே கேட்டாலும் இப்போதைக்கு மோனிகா அந்த சாங்கு வந்து அவர் கம்போஸ் பண்ணி அவரே பாடி, சரி பாடுறது அவரோட பாட்டிலேருந்து வந்த அந்த பாட்டை வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியில் ஹிட் ஆனதுக்கு ஒரே காரணம் அவரோட மியூசிக்னாலேயோ இல்லை வந்து பூஜா ஹெட்டோட டான்ஸ்னாலேயோ கிடையாது. நம்ம சோபின் அவர்களுடைய டான்ஸ் மூமெண்ட்டு தான் பயங்கரமான வைரலாக போடுச்சு. ஸோ அது உண்மையிலேயே எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெஸ் ஆனது. சோபினை நம்ம அப்படி பார்த்து போட்டு இப்போ மஞ்சுமேல் பாய்ஸில் அப்படி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா இவர் இப்படி மரண குத்துறாருங்கிற மாதிரி பயங்கர இம்ப்ரெஸ் ஆனிச்சு. அந்த பாட்டு வேற லெவலில் போயிட்டுருக்கு. சரி, இப்படியே தாக்கம் தீர்ந்துட்டு இருக்குமோ அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவரோட பாடல் இவரே கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு, இவரே அங்கேயும் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சி இந்த நல்ல உள்ளத்துக்காக பாராட்டி நம்ம டைரெக்டாக பாட்டை பார்த்து வந்துருப்பா வாங்க. கிங்டம் படத்துலேருந்து இந்த படம் வந்திருக்கேன் இல்லையா? ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம். எப்பா நிறைய பேர் இருக்கீங்களா? இந்த இதான் நினைக்கிறேன். ஓ, விஜய் தேவர்கொண்ட பார்த்தோன்னா என்னடா சாங்கான்னு பார்த்தேன். இது வந்து ஆடு கடவுள் அவரோட சாங்குக்கு அவரே ஆடுவார். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருவோம். 1 2 3 ஆக்ஷன். Anirudh musical and written and directed by Gautam Thinnanuri. ஒருவேளை இவர் தான் தெரியாமல் இருந்தால் கூட இந்த பாட்டை கேட்கும்போது வாய்ஸ் கேட்கும்போது அனிருத் தான் படிக்க தெரியும். விஜய் தேவர்கொண்டா காணும் 2 சின்ன பசங்களை தான் காட்டுறாங்க. புதுசாக ஒரு பாட்டு கேட்குற ஒரு ஃபீலே வர மாட்டாங்குது. ஆல்மோஸ்ட் நிறைய பாடல் கேட்டால் அதே வாய்ஸ் கேட்கறதுனால அதே மாதிரி தான் தெரியுது. வந்துட்டாங்க. கோவிலில் மிஸ் பண்ணிட்டாங்களோ பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிரதர்ஸா முன்புகா படத்தில் வர மாதிரி 2 பேரும் முன்புகா நிறைய படத்தில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, யாருமே இல்லாதவர்கள் அது மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. இணை தெரியாத நண்பர்கள் கூட இருக்கு. என்ன பண்ணுறாங்க கை பிடிச்சிட்டு? ஓ மை காட், ஐயோ பரவாயில்ல. உயிர் நண்பன், உயிர் காக்கும் நண்பன். கோரியோகிராஃபர் விஜய் ஜென்னி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ
படம் பார்த்தது வந்து கொரியோகிராஃபர் என்ன பண்ணியிருக்கிறார், அனிருத் ரவிச்சந்திரன் பாடியிருக்கிறாரு. இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடலை. நம்ம டிமிங்லாம் இல்லை, ரொம்ப மெலோடியாக இருக்குது. சேடு சாங் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில். ரெண்டு பேர் நடிச்சிருக்கிறாங்க, சத்யாதேவ் சத்யதேவ். இது சாம்ரா. சின்ன பையன் நல்லா க்யூட்டாக இருக்கான். நாகவம்சியஸா ஓகே ப்ரொடியூஸ் பண்ணுறதே கொடுத்தாங்க. கௌதம் கங்கரா ரிட்டர்ன் அண்ட் டிரெக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரைட் படம் பாட்டு இவரே பண்ணியிருக்கிறாரு, இவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் நிறைய வீடியோவில் சொன்னது தான், ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ஸை வந்து ஒரு பாட்டுக்கும் புது விதமான வாய்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். அது ஏன் பண்ண மாட்டாங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு 5 பாட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக 2 பாட்டாவது அதே மியூசிக் டைரக்டரே பாடிடுறாங்க. ஒரு சிங்கருக்கு அவ்வளோ பஞ்சம் மேட்ச் கூட இருக்குது, அதான் நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை ப்ரொடக்ஷன் டீமில் வந்து மிச்சப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க பாடும் போது காசு வாங்காமல் போடுவாங்களா இல்லை என்னென்னு அந்த டீட்டெயிலாக எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இது மூலயமா நிறைய வாய்ஸை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தலாம். பட் அது நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி அவங்களுக்கு எனக்கும் நானே நல்லா பாடுவேன், என் வாய்ஸே பிரபலமானால் போதும் அப்புறம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த பாட்டுக்கு என் வாய்ஸை தவிர வேறு எந்த வாய்ஸும் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலாம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு இன்னொரு வேலை இருக்குல்ல, முக்கியமான கிரியேட்டர் நீங்களாம் வந்து லெஜெண்டு, ஒரு கடவுள் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புகளை அந்த கிரியேட்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அது. ஸோ நமக்குலாம் அதெல்லாம் வரல அப்படிங்கிறனால தான் இப்போ உட்காந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ரியாக்ஷனுங்கிறதும் அது ஒரு விதமான தனி ஒரு ஃபீல் தான். அவங்களுடைய எங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஒரு கிரியேட்டராக பார்க்கும்போதும் அவரோட ஃபேன் பேசிஸாக பார்க்கும்போதும் அந்த ப்ரொடக்ஷன் டீமில் வந்து பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் கிரியேட்டர் அப்படிங்கும்போது அது வந்து பெரிய காட் கிஃப்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வாய்ஸும் ஓகே, நல்ல வாய்ஸு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம ஏன் அவங்களால யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கலாம். பட் ஆனால் சில பேர் தான் ஒரு புது விதமான வாய்ஸுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறத என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் இருந்தாலும் இந்த பாடல் அப்படின்னு வரும்போது அனிருத்தோட நிறைய பாடல்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாச்சு. ஸோ கண்ணை மூடிட்டு கேட்கலாம் இந்த பாட்டு யார்ப்பா அப்படின்னா அது அனிருத்து தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். பட் மியூசிக் அப்படியே பண்ணியிருக்கிறாரு போது தெலுங்கு இண்டஸ்ட்ரிலையும் கால் பதிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அவரோட வாய்ஸில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பாடல் கேட்குறேன். ஓகே, கேட்கும்போது எனக்கு அது ஏறக்குறைய அதே தான் ஞாபகப்படுத்துது. புதுசாக ஒரு பாடல் கேட்குறோம், புதுசாக இந்த ரிப்பீட் மோடில் அந்த பாட்டை கேட்கணுமா, என்னடா வாய்ஸு சே இப்படி ஒரு பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வர பாடலாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அது கண்டிப்பாக நான் சொல்லியே தரணும். ஏன்னா 90s வரையிலும் ஓகே, 90s 2000 வரையிலுமே பார்த்தீங்கன்னா சில பாடல்லாம் இன்றைக்கி கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. அது கேட்க இனிச்சிக்கிட்டே இருக்கும், அது கசப்பே வராது. ஒரே பாடலை இப்போ காலையில் கேட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப அந்த பாடல் போட்டாலும் திரும்ப நின்று கேட்போம், கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி ஃபீல் குட் பாடல்லாம் வந்து ரசிக்கும்படியே இப்போ வரவே மாட்டேங்குது, ஒரு சில பாடல்களை தவிர. இப்பவும் ஒரு சில பாடல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த பாடல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு 100 பாடல் வருதுன்னா ஒரு 5 பாட்டு ஒரு 10 பாட்டுக்குள்ளே தான் ரிப்பீட் மூலம் கேட்குற மாதிரி இருக்குது. இது 90 பாட்டில் ஒன் டைம் ஆச்சப்பட மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான் உள்ளே இருக்குது. சரக்கு மக்கள்கிட்ட வந்து தீர்ந்துட்டு இருக்கா இல்லை மக்களோட டேஸ்ட்டு மாறிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப
ஆவரேஜாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஓகே ஓகே கைஸ், என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உண்மையாக பேசுகிறா கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே லைக் ஷேர் ஏதாவது பண்ணி விட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் புண்ணியத்தில் நானும் இங்கே போடுற எஃபெக்ட்டுக்கு ஒரு ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே நம்ம நல்லா உழைக்கலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போமா. பாய்.